ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம பேன் கேக் பண்ணுறதுக்கு ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இதில் நான் இப்போ வந்து சியா சீட், ஹெம்ப் சீட்லாமே நான் வந்து கோதுமை மாவு, மைதா மாவோட ஆட் பண்ணுறேன். இப்போ உங்ககிட்ட சியா சீட், ஹெம்ப் சீட் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ட்ரெடிஷ்னலாக பேன் கேக் பண்ணும்போது இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் பேக்கிங் பவுடர், சுகர், சால்ட் எல்லாமே நான் ஆட் பண்ணி இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து வெட் இன்க்ரீடியன்ட் நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் நம்ம ஃபஸ்ட்டு எக்கை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ நான் தனியாக ஒரு பவுலில் ஏன் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி தோல் ஏதாவது உள்ளே விழுந்துருச்சுன்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முட்டையும் பாலும் அடித்து விஸ்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முட்டையை நல்லா அடித்தப்புறம் நான் ஒரு கப் பால் ஊற்றுறேன். இப்போ பால் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தண்ணி கூட ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுங்கள். அதுவும் இதே மாதிரி நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுடுங்க மூடி போட்டு. நான் அந்த மீன் டைமில் நான் வந்து ஹேஷ் ப்ரௌன்ஸ் பண்ண போகிறேன். அதனால் உருளைக்கிழங்கை நல்லா ஷ்ரெட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பேன் கேக், ஹேஷ் ப்ரௌன்ஸ், சுட சுட காஃபி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதில் நான் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நான் வந்து ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அதை நான் வேக வைக்கிறேன். இது வேகிறதுக்கு ஒரு 4-5 மினிட்ஸ் ஆகும். நம்ம மீடியம் ஹீட்டில் அதை நம்ம குக் பண்ணலாம். அது குக் ஆகிட்டு இருக்கும் போதே நான் சைடில் பேன் கேக்கும் நான் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கல்லில் நான் ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் இல்லைனா நம்ம நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேன் கேக் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்ம மோர் தென் 1 டிஷ் நம்ம அட் அ டைம் குக் பண்ணுறதுனால நான் வந்து எல்லாமே லோ டு மீடியம் ஹீட்லேயே தான் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம மூடி போட்டு உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சிடலாம். பேன் கேக்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம சைடில் வந்து பேக்கனையும் நம்ம ரெடி பண்ணலாம். பேக்கனை நம்ம குக் பண்ணும்போது ஆயில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா பேக்கன்லேருந்தே அவ்வளோ ஃபேட் வரும். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. பேன் கேக் நல்லா சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னாலும் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நான் இதில் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிடும் போது சால்ட், பெப்பர் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப பிளெயினாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து குக் பண்ணும்போதே நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீன் டைமில் நம்ம அடுத்த இன்னொரு பேன் கேக்கும் நான் விடுறேன். இந்த பேன் கேக் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேப்பிள் சிரப்போடு சேர்த்து சாப்பிடும்போது நம்ம இந்த மாதிரி ஹேஷ் ப்ரௌன்ஸ், பேக்கன், அதுக்கப்புறம் சைட்லேயே நம்ம பேன் கேக்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா ரொம்ப குவிக்காக வேலை முடிஞ்சிடும். ஹேஷ் ப்ரௌன்ஸை நான் மூடி போட்டு குக் பண்ணுறேன். நம்ம பேக்கனை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணணும். இது ரொம்ப அப்படி குக் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகும். பாருங்கள், இப்போவுமே அதுலேருந்து ஃபேட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எண்ணெயே நம்ம விடலை நம்ம பேக்கன் குக் பண்ணுறதுக்கு. சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போது பேன் கேக் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இனிமே இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டு அடுத்த சைடையும் நம்ம இப்போ குக் பண்ணலாம். நான் வந்து ஆன் அண்ட் ஆஃப் மூடி போட்டு திறந்து வச்சு அந்த மாதிரி குக் பண்ணுவேன். ஹேஷ் ப்ரௌன்ஸ் அப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இப்போ பேக்கன் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். அதனால் நான் இன்னும் திருப்பி போடுறேன். இதை நீங்கள் அப்பப்போ திருப்பி போட்டு குக் பண்ணணும். பேன் கேக் செம்மையாக இருக்குது. திருப்பி போட்டுடலாம். பேன் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை இப்போ எடுத்துருவோம். இப்போ பேக்கன் பார்த்திங்கன்னா அதுவும் ஆல்மோஸ்ட் டன். நம்ம இப்போ ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் எடுத்துடலாம். ஹேஷ் ப்ரௌன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், பேக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. எடுத்துருவோம். நம்ம ஒரு பேப்பர் டவலில் வைக்கலாம். ஏன்னா இதில் நிறையா வந்து ஃபேட் இருக்கும். இப்போ முட்டை பண்ணுறேன், ஹாஃப் பாயில். இது இங்கே சன்னி சைடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹேஷ் ப்ரௌன் பண்ணோம்ல, அதே பாத்திரத்துலேயே நம்ம பண்ணிடலாம். சூப்பராக இருக்குல்ல. இதில் லைட்டாக பெப்பரும் சால்ட்டும் போட்டுட்டு குக் பண்ணலாம். எக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் மாற்றிடலாம். சூப்பராக இருக்குல்ல. இப்போ மேப்பிள் சிரப்போடு சேர்த்து இதெல்லாம் சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து ஒரு ஹாட் காஃபியும் இருந்ததுன்னா சான்ஸே இல்லை. உங்களை நான் புது வீடியோவோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.